ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம 11வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை நல்லா பார்த்துட்டு அதை ஸ்தோத்திரம்லாம் பண்ணான். ஆனால் ஒரு சமயத்துக்கு மேலே அர்ஜுனனால் அதை பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு இன்டென்ஸாக இருந்தது, அவ்வளோ கோரமாக, அவ்வளவு உக்ரமான அந்த ரூபத்தை அர்ஜுனனால் தாங்க முடியல. ஏன்னா தான் கூடவே இருந்த அந்த கண்ணன் இப்படி ஒரு உருவத்தை காட்டுறாரே அப்படின்னு. அதனால் அர்ஜுனன் பகவான்கிட்ட வேண்டி, உன்னுடைய பழையபடியே அந்த ரூபம் 4 தோள்களோடையே இருக்கக்கூடிய அந்த ரூபத்தையே நீ எனக்கு தரிசனம் கொடுக்கணுன்ட்டு வேண்ட, பகவானும் அர்ஜுனனுக்கு முதல்ல ஆனால் விளக்குறார். இந்த மாதிரி நீ பார்த்துருக்கக்கூடிய அந்த ரூபம் சாதாரணப்பட்டதில்லை, இது வரைக்கும் யாருமே பார்க்க முடியாத ஒரு உருவம், விஸ்வத்தையே கொண்ட இந்த உருவம், அளவில்லாதது, முடிவே இல்லாதது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு, இப்போ 49வது ஸ்லோகத்தில் அர்ஜுனனை சமாதானப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு ஸ்லோகம். சரி பயப்படாத, நான் என்னுடைய பழையபடி அந்த 4 தோள்களுடைய அந்த எளிமையான ரூபத்தையே காட்டுறேன்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் 49வது ஸ்லோகம். மாதே வ்யதா மாச்ச விமூಢபாவஹ திருஷ்ட்வா ரூபம் கோரமீத்ரங் மமேதம் व्यपेतभिः प्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य. ஈத்ரங் கோரம், ஈத்ரங்னா இப்படிப்பட்ட கோரமான ரொம்ப உக்ரமான மம இதம் ரூபம், என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை திருஷ்டுவா பார்த்து நீ பயந்து போயிருக்க. ஆனால் என்ன, மாத்தேவியதா, உனக்கு அந்த பயம் நீங்கி போகட்டும், உனக்கு பயம் வேண்டாம். மாச்ச விமூட பாவக, அது மட்டும் இல்லை, பயம் மட்டும் இல்லை, கலங்கியும் போயிருக்க. ஆனால் அந்த மனக்கலக்கமும் உனக்கு தீர்ந்து போகட்டும் அப்படின்ட்டு பகவான் அர்ஜுனனை சமாதானப்படுத்துறாரு. சமாதானப்படுத்தி, என்ன இந்த ரூபம், அந்த ரூபத்தை பார்த்து தானே பயந்துருக்கா, அப்போ வேற என்ன ரூபத்தை காட்ட போறேன்னு பகவான் சொல்லணும் இல்லையா. அதனால் வியபேத பேகி, பயம் எல்லாம் நீங்கி பெற்றவனாய், பிரீத்தமனஹா, என்கிட்ட அன்பு கொண்ட நெஞ்சு படைத்திருப்பவனாய், துவம் புனக, நீ மறுபடியும், மே ததேவ ரூபம், அந்த விஸ்வரூபத்தை கொண்ட நானே தான், ஆனால் இப்போ நீ கேட்டதுக்காக இதம் ரூபம் பிரபஷ்ய, அதாவது கண்ணனான அந்த ரூபத்தை மறுபடியும் பார்ப்பாய் அப்படின்ட்டு பகவான் அர்ஜுனனுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஸ்லோகம். அதாவது தன்னுடைய எளிமையான ரூபத்தை பகவான் காமிக்கிறேன் அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்லி, அதனால் பயமெல்லாம் போய் திரும்ப மறுபடியும் என்கிட்ட அன்பு கொண்ட அந்த நெஞ்சோடையே நீ என்னோட இந்த ரூபத்தை பாரு அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அர்ஜுனன் விஸ்வரூபத்தை கண்டு, அதாவது இந்த விஸ்வம்ன்றது இந்த உலகம் இல்லையா, அந்த உலகம் அனைத்தையும் பகவானுடைய அந்த ரூபத்தில் கண்டு தான் பயந்து போயிருக்கா அர்ஜுனன். அதுக்காக பகவான் அர்ஜுனனுடைய பயத்தை போக்குறாரு. அதனால் விஸ்வரூபத்தை கண்டு பயந்த அர்ஜுனனுக்காக மட்டும் பகவான் இதை சொல்கிறதா நம்ம வச்சுக்க வேண்டாம். விஸ்வம்ன்றது உலகம் தான் இல்லையா, அதனால் உலக விஷயங்களை கண்டு பயந்து போயிருக்கக்கூடிய, கலங்கி போயிருக்கக்கூடிய நமக்காகவும் பகவான் கண்டிப்பாக அருள் புரிவார் அப்படின்றது தான் நம்ம இந்த ஸ்லோகம் மூலமாக எடுத்துக்க வேண்டியது. தொடர்ந்து பகவான் இப்போ பேசிட்டார் இல்லையா, அடுத்து சஞ்சயன் ஒரு வார்த்தை திருத்தராஷ்டிரன் கிட்ட இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி, அடுத்து அர்ஜுனன் திரும்ப இந்த ஸ்லோகங்கள், சில ஸ்லோகங்கள்லாம் பகவான் கிட்ட நன்றி தெரிவிக்கிற மாதிரி வரப்போகுது. நம்ம இந்த அத்தியாயத்துடைய முடிவு கிட்டேயும் நெருங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.